இத்தனை சோதனைகளை கொடுத்து விட்டாய். அதோடு உனக்கு உற்ற மந்திரியாக சத்தியகீர்த்தியாக இருக்கின்ற என்னை மட்டும் தன்னும் தனிமையாக தவிக்க வைத்து விட்டு என்னை விட்டு பிரிந்தீர்களே. எங்கு இருக்கிறீர்கள்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இலக்காக மட்டுமல்லாமல் இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவான் என்றிருக்கிறார்கள். ஆனால் மனித சமுதாயம் காத்து வந்த சத்தியம் அத்தனையும் இப்பொழுது அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிரேதாயுகம், திரேதாயுகம், துரபவாயுகம், கலியுகமைய கிரேதாயுகத்திலே சத்தியத்தை காத்தான் அரிச்சந்திரன். திரேதாயுகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி ஒற்றுமை அண்ணன் தம்பி என்பதை சித்தரித்தான் ராமன். எல்லாவற்றிற்கு மேலாக பங்காளி சண்டையே வேண்டாம், எல்லாவற்றிலும் சுயநலம் காட்டக்கூடாது, பொதுநலமே பெரிதென சொன்னான் பஞ்சபாண்டவர்கள். இப்பொழுது கலியுகத்திலே அத்தனையும் பிடுங்கிக் கொண்டு இந்த மண்ணிலே தன்னந்தன்மையாக விடுத்திருக்கிறார்கள். மனிதர்கள் செய்கின்ற அக்கிரமம் அநியாயங்கள் அத்தனையும் இந்த கடவுள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் எவையெல்லாம் நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள், எதை கொண்டு செல்ல போகிறீர்கள், எதையுமே எடுத்து செல்ல முடியாது. கட்டிய துணி மட்டும்தான். இதுவே உங்களுக்கு வருதா வரலையாங்கிறது யாருக்கும் தெரியாது. இதுல எவ்வளவு ஏற்றத்தாழ்வு, எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு இன்னல்கள், அப்பப்பா அத்தனையும் மறந்து நீங்கள் எல்லாம் சத்தியவேந்தன் அரிச்சந்திரனை போல் வாழ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, என்ன தெரியுமா ஐயா, நம்மளோட கூட வரும், என்ன கூட வரும், பாடுபட்டேன், போகும்போது கைபாடுபட்டு சுடுகாடு போகும்போது ஒன்றுமே கூட வருவதில்லை. சொந்தமான பொருள் எது இருந்தால் சொல்ல வேண்டும் பணமே. இப்போது உங்களுக்கு சொந்தமான பொருள் எது?
என்பார்கள். என்ன வரும் தெரியுமா? 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதனுக்கு நேத்திரம் தெரியாது, எதுவுமே புரியாது. 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதனுக்கு நேத்திரம் தெரியாது, எல்லாம் எந்த பிற்பாடு இந்த சிவன் தானே இந்த சோதனை பண்ணலாம். இந்த சிவன் தான் உள்ளே இருந்து ஆட்டிக்கொண்டிருக்கிறார். இந்த சிவன் என்ற மூச்சு வெளியில போயிட்டுன்னா நம்ம எல்லாம் சபமா மாறிடுவோம். இது தெரியாம ஆடுறோம் பாரு ஆட்டம், என்னென்னமோ வச்சிருக்கோம், நேரம் இல்லை, என் மண்ணு வேற தேடிட்டு இருக்காரு. ஆகவே நிறைய விளக்கம் எத்தனையோ இருக்கிறது, ஏராளமானது, காலம் அதற்கு கருதி கொண்டே இருக்கிறது. ஆகவே என் மன்னனை தேடி மயான முறை வந்து விட்டேன். ஒருவேளை என் மண்ணு செத்துட்டானா என்னன்னு தெரியலையே. செத்திருக்கவே மாட்டான், சாகாதவன். எந்தெந்த மண்ணுலகம், மானுள்ளளவும் மண்ணுள்ளளவும் நீருள்ளளவும் காற்றுள்ளளவும் அக்கினி உள்ளளவும் மன்னன் சத்தியவேந்தன் சக்கரவர்த்தியுடைய புகழ் மாறாது, ஓயாது, ஒளியாது. ஐயா, இதுதானே உண்மை. ஹரிச்சந்திரன் என்றால் அவனல்லவோ, அவனல்லவோ அவனுக்கு இணையாக வாழ்ந்தவன், அவனை போன்று வர வேண்டும் என்று எல்லா அருளையும் இவனுக்கே தந்துவிட்டு சென்றிருக்கிறான். அத்துணை அருளும் அவனுக்கே கிடைக்கட்டும் ஐயா, அவனுக்கே கிடைக்கட்டும் ஐயா, அவனுக்கே சின்னையா. கடித்திரிகுறேன் என்னை நான் கடித்திரி
பணத்தை திருட வந்த மாந்திரிகன் போல இருக்கிறது. யாரடா நீ? கோபம் குடியை கெடுக்கும் என்பார்கள் ஐயா. எனந்தா எவ்வளவு வேண்டாலும் கொள்ளும், கசந்த களங்கூட கொள்ளாது ஐயா. சொல்லுகிறேன் ஐயா, சொல்லுகிறேன். என்னை யாரன்னு, இந்த பாவியை யாரன்னு, ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்து வந்த உத்தமன். சக்கரவர்த்தி நாடு போற்றும் நல்லவன், ஊரு போற்றும் உத்தமன், உலகாலும் காவலன், கொண்ட சத்தியத்திற்காக அத்தனையும் தாரதத்தம் செய்து கொடுத்த சத்தியவேந்தன். அவனை தேடிதான் ஐயா வந்தேன். எங்கெல்லாம் தேடிவிட்டேன் தெரியுமா? இந்த பாரெல்லாம் கோபிக்காதீர், இந்த இடத்தில் இந்த சண்டாளனை கோபிக்காதீர் ஐயா. ஐயனே ஐயனே சக்கரவர்த்தியை தேடி அவனை 56 தேசத்திற்கும் ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்து வந்த உத்தமன். சொன்ன சொல்லுக்காக நாடு நகரத்தெல்லாம் தாரதத்தம் செய்து கொடுத்து விட்டு கட்டி மனைவி பெற்ற பிள்ளை உற்ற மந்திரி சத்தியகீர்த்தி நால்வருமாக நாடு புகழ்த்தப்பட்ட வேளையில் எல்லா இடங்களையும் அலைந்து திரிந்து கடைசியில் காசி என்பது வந்தடைந்தோம். கட்டிய மனைவியை காலகண்டையருக்கு அடிமை செய்துவிட்டு 48 கோடி திரவியத்தை கொடுத்து விட்டார்கள். பெற்ற பிள்ளையும் அவரோடு உற்ற துணையாக அனுப்பி வைத்து விட்டார்கள். கடைசியாக கையிலே காசு இல்லாமல் தன்னம் திறமையாக தவிக்கின்ற வேலை
தரகு சம்பளம் 10,000 பொண்ணுக்காக படாத பாடுபடு பம்பரம் போல் ஆட்டி வைத்தார். அண்ணாந்தால் பூட்டி நான் நெற்றியிலே கல்வை தரித்தார். ஒற்றை காலிலே நிறுத்தி வைத்து கோடு போட்டு குட்டடா 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 என்று சொன்ன வேளையிலே ஐயோ என்னை தவிர நான் என்ன செய்வேன் இந்த மண்ணுலகத்திலே என்று என்னை கட்டி தழுவி கண்ணத்தோடு கண்ண வைத்து முத்தமிட்டு என் மந்திரி சந்தேகித்தார். எனக்கு உற்ற மந்திரியாக வாழ்ந்திரே இப்படியெல்லாம் ஒரு நிலை வரப்போகிறது ஹரிச்சந்திரன். சற்று நிதானமாக இரு என்று சொல்லலை அப்பா. காரணம் என்னையா என்னையா என்று கட்டி அழுதார்கள். கடைசி நேரத்தில் ஞானம் வந்தது மாதிரி அந்த கேட்ட அழுகுரல் என் இருதயத்தில் இன்னமும் இருந்து கொண்டே. அப்படிப்பட்டவரே அவர்களை இந்த மயான காவலன் அவனுக்கு அடிமை செய்து விட்டார் என்று ஈசான வீரபாகன் அவனுக்கு அடிமையாகி விட்டார் என்ற செய்தியை கேட்டு மயக்கமுற்று மண்ணில் விழுந்தேன் ஐயா. மயக்கமுற்று விழுந்தேன். மயக்கம் தெளிந்து எழுந்து பார்க்கின்ற வேளையில் மாமன்னனை காணவில்லை. அவர்களை பிரிந்த நாள் முதலாக மன்னனை தேடி எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்ட ஐயா. கிடைக்கலையா? நீங்க பாத்தீங்களா ஐயா? அப்பா ஐயா நீங்க பாத்தீங்களா ஐயா? மன்னனை தேடி வந்திருக்கின்றாயா? எங்கேயும் கிடைக்கல. கடைசியில மயோத்தி வேந்தன் திகழடி காண வேண்டும் என்று சொல்லுகின்றானே. அப்படியானால் எனது மந்திரி சத்தியகிருத்தியாக இருக்குமா? இருக்காது இருக்காது. இதுவும் அந்த வஞ்சக விஸ்வாமித்திர மகாமுனிவருடைய சூழ்ச்சியாக இருந்தால் இருக்கலாம். ஏனப்பா அயோத்தி மன்னன் எனக்கு அந்த அயோத்தி மன்னன் ஒன்றிங்கு வந்தான் என்றே வந்தார்கள் என்று சரி சரி கணத்துடன் ஐயா 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 கணத்துடன் உரைத்தவே யார் கருவுரு சுடலை எனக்கு அதை தெரியவென்றால் நான் கோபிப்பேனோ ஐயா 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 ஐயா. உன் மன்னனை தேடி வந்திருக்கிறாய் ஐயா. மன்னன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சொல்லுகிறேன் ஐயா. சொல்லுங்க. எனக்கு இந்த அயோத்தி மன்னன் இங்கு வந்தான் என்று உனக்கு சொன்னவன் யாரா? ஏண்டா நீங்க தேடி வந்த? அப்படி சொன்னவன் சொல்லல அப்படின்னா உன்னை இந்த இடத்துல சுட்டு போட்டுருவ மயானத்துல வச்சுன்னு சொல்றீங்க. உண்மைதான் சொல்றீங்க. சொல்லாம இருக்க முடியுமா ஐயா? நீங்க சொல்லுங்க. மாமுனி கடனுக்காக என்ன மாமுண்டா மாமுனியா? மாமுனி கடனுக்காக மா என்றால் பெரியது என்பார்கள். முனிவன் என்று சொன்னால் நம்மை போன்று மனிதனாக பிறந்து வாழாது வாழ்ந்து வையகத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டு அத்துணை ஆசாபாசங்களையும் அடியோடு அறுத்து வெறுத்து ஒதுக்கி கடைசியில சிவனை நோக்கி தவம் இருந்து தவ வலிமையை பெற்றவன் தான் தவயோகி விஸ்வாமித்திர மகாரிஷி. சண்டால பாய் பெயர் ஒரு நாளுக்கு சொன்னா சோதனையை கொண்டுகிட்டு போயிட்டான் ஐயா. ரோஹி மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்தோ ஆதரின பதரின கமினி மாதவிற்றோம் கடன் தீர்க்க தரகை கூலி ஐயா.
படுவாவி போய் கடவுள் எங்களை அழைச்சுக்குவாங்க, எங்களை அழைத்துக் கொள்ள வேண்டும் இறைவா. அந்த மன்னனை தேடி வந்தேன் ஐயா, அந்த மன்னனை தேடி வந்தேன் ஐயா. என்ன சத்தியகீர்த்தி யாரு? என்னையா என்ன தெரியவில்லையா? உன்னை பார்க்க வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆவல் கொண்டிருந்தேன் ஐயா. எங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான் பார்த்தாயா? இறுதியாக எங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான் பார்த்தாயா? வருபதி வந்தால் படுபதி பட்டுத்தான் தீர வேண்டும் என்று சொல்வார்களே. ஆமையா, காட்டாற்றில் அடித்து வரவிட்ட பள்ளமானது பட்ட மரத்தை தான் அடித்து என்று சொல்லுவார்கள். ஆனால் பசுமரம் போவன் தகைத்து வாழ்ந்து நம்முடைய வாழ்வையே கவலை கொண்டு விட்டது. கவலை வேண்டாம் ஐயா, கவலை வேண்டாம். இந்த இடம் சாதாரணமான இடமா? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கண்கலக்க வேண்டாம் ஐயா. இந்த இடம் அத்தனையும் தங்களுக்கு தெரிந்தவைதானே. ஆகவே இந்த இடத்தில் தங்களை கொண்டு வந்து நிறுத்தியதே அந்த சிவனே இங்கு நர்த்தனம் ஆடிய இடம் அல்லவா இந்த இடம்? சமரசமும் ஆமையா இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே. இந்த இடம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே. வேலூர் என்றும்
நீங்க நான் துணையில